அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மகரம் ராசிக்கு ஜூலை மாதம் 2025 எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த பொது பலன் என்பது கைடன்ஸ்க்கானது மட்டுமே. இப்போ இந்த மகரம் ராசிக்கு ஏழரை சனி கிடையாது. இருந்தாலும் சில பேருக்குலாம் வாழ்க்கையே போராட்டம் தான், வாழ்ந்துதான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் இருக்கும். ஆனா பெரும்பாலும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவுகள் கிடைச்சிருக்கும். அதாவது கடந்த காலத்தில் இருந்த சிக்கல்கள்ல இருந்து ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கும். அது பெரிய வேலையோ சின்ன வேலையோ ஏதோ ஒரு வேலை கிடைச்சிருக்கும். அது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கொடுப்பணியை பொறுத்து, நம்ம அரசு பணிக்கு போறோமா இல்ல பிரைவேட் வேலைக்கு போறோமா இல்ல பிசினஸ் பண்றோமான்றது நம்மளுடைய கொடுப்பணியை பொறுத்து. திருமண வாழ்க்கையில தோஷங்களோடு இருந்தவங்க, பொருத்தம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க, அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணவங்க இந்த ஏழரை காலகட்டத்தில் பிரிந்திருப்பாங்க. அதற்கு ஒரு முடிவும் கிடைச்சிருக்கும். தோஷம் இருந்து பிரிஞ்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு வழக்குகள் போயிருக்கோம், சேரவே முடியாது. எவ்வளவுதான் முயற்சி பண்ணியும் சேர முடியாம வழக்குகள்ல உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருக்கும். சில பேருக்கு தோஷங்கள் இல்லாம தற்காலிகமாக பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்ந்திருப்பாங்க. திருமணம் தாமதமாயிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. இப்போ கடந்த 7 வருஷத்துல இருந்த அந்த மிகப்பெரிய போராட்டம்ன்றது இப்ப கிடையாது. இப்ப இருக்கிற போராட்டம்ன்றது சின்ன சின்ன விஷயங்கள் தான். அவசரப்பட்டு நாம எடுக்கக்கூடிய முடிவுகளால் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள், கஷ்டங்கள் தான். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் 8ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கு. 4ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் 8ஆம் பாவகத்துல செவ்வாய் கேதுவுடன் இணைந்திருப்பதால் பண விஷயத்துல கவனமா இருக்கணும். முதலீடு செய்வதில் கவனமாக இருக்கணும். குறிப்பா சீனியர் சிட்டிசனா இருக்கீங்கன்னாக்க நீங்க யாரையும் நம்பி நீங்க பணத்தை கொடுக்கறது வாங்குறது இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். சொத்துக்கள் வாங்குறது விற்கிறது இதை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கணும். அதுல கூட ஏமாறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது ஒரு ஹையர் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். ஒப்பந்தங்கள்ல சைன் பண்றதை தவிர்க்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் புதன் பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார் மாதம் ஃபுல்லாவே. அதுல ஜூலை 19ஆம் தேதியிலிருந்து வக்ரமாகிறார். புதன் வக்ரம், 6 குடியவன் வக்ரமாய் 7ஆம் இடத்துல இருக்கும்போது வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். வாழ்க்கை துணைவருடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளா வரும், கொஞ்சம் சில சந்தேகங்கள்லாம் வரும் குடும்ப வாழ்க்கையில. அதை அவாய்ட் பண்ணிட்டு நீங்க ஓவர்டேக் பண்றதுதான் இந்த மாதத்தை பொறுத்தவரை சிறப்பான வழி. அதே போல இந்த புதன் வக்ரம் ஆகிறது உங்களுக்கு 9 புதன் வக்ரம் ஆகிறார். ஜூலை 19 இருந்து ஜூலை 16ஆம் தேதி வரலும் உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு சூரியன் சேர்க்கை. 6ஆம் இடத்துல குரு சூரியன் சேர்க்கைன்றது குறிப்பா சூரியன் 6ல் இருக்கிறது நல்லது. அதாவது 8 குடியவன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது விபரீத ராஜயோகம். மாதத்தோட முதல் பகுதியில கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. கடந்த காலத்துல கடன் பிரச்சனை, முக்கியமா மகர ராசிக்கு குறிப்பா சொல்லணும்னாக்க கடனுடைய அழுத்தம் நிறையவே ஏற்பட்டிருக்கும். அந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய காலகட்டம் தான் இது. கடனே திருப்பி செலுத்த முடியாம இருந்த ஒரு நேரம் போய் இப்போ ஏதோ சம்பாதிக்கிறதுல இருந்து கொஞ்சமாவது உங்களால திருப்பி செலுத்தக்கூடிய காலகட்டம். அதனால இந்த மாதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் கடனுக்கு ரீபேமெண்ட் பண்ணிடுங்க. ஒரு சிறு தூர பயணம் போயிட்டு வாங்க குடும்பத்தோட. அதே போல ஆடை தானம் செய்யுங்க. யாருக்காவது முடிஞ்சா யாருக்காவது ஆடை தானம் செய்றீங்கன்னாலே நல்லது. அதே சமயத்துல துவரம்பருப்பு தானம் கூட கொடுக்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை துவரம்பருப்பு தானம் கொடுக்குறீங்கன்னாக்க பெண்களுக்கு செவ்வாய்க்கிழமையில உங்களுக்கு பெரிய போராட்டம் இல்லை, பண நஷ்டம் இல்லை. அதாவது தேவையில்லாம செலவு பண்றதுக்கு 1 கிலோ பருப்பு வாங்கி ஒருத்தட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க குழம்பு வச்சாவது நல்லா சாப்பிடுவாங்க. அது ஒரு மனசு திருப்தி. அன்வான்டான அதிகப்படியான செலவாகிறதுக்கு இது பெஸ்ட். அதனால துவரம்பருப்பு தானம் இந்த 4 வாரத்துக்கு செவ்வாய்க்கிழமையில கொடுங்க, நன்மைகள் நடக்கும். அதே சமயத்துல 9 புதன் வக்ரமாகிறது. தந்தையின் உடல்நலத்திலையும் கவனம் செலுத்திங்க. மாதத்தோட பிற்பகுதியில பூர்வீக சொத்து, பூர்வீக வீடு சம்பந்தமான சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரலாம். சொத்துக்கள் தொடர்பாக எந்த முடிவும் எடுக்காம சற்று தள்ளி இருக்கிறது, பொறுமை காப்பது நல்லது. சகோதர வழி உறவுகளோட சரியான ஒற்றுமை இல்லாம இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். அதாவது எமோஷனல் ஆகாதீங்க, பதட்டப்படாதீங்க. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நடப்பதெல்லாம் நாராயணன் செயல் அப்படின்னு விட்டுட்டீங்கன்னாக்க எல்லாமே நல்லதாவே நடக்கும். அதாவது நான் சொன்ன மாதிரி கடந்த 7 வருஷமா இருந்த மிகப்பெரிய போராட்டம் இல்லை. இப்ப இருக்கக்கூடிய முடிவுகள் இப்ப இருக்கக்கூடிய போராட்டங்கள் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அடிப்படையில தான் இருக்கு. அவசர முடிவு எடுக்கக்கூடாது, பதட்டப்படக்கூடாது.
வேகமாக செயல்படுறேன்னு சொல்லிட்டு விவேகமற்ற செயல்களில் இறங்கக்கூடாது. குறிப்பா பண விஷயத்துல கடன் வாங்குறது கூட கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. சுக்கிரன் 10ஆம் அதிபதியாக வரக்கூடியவர், 5ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் ஆட்சி பெற்று இருக்கிறது. இந்த மாதத்தை பொறுத்தவரை எதிர்பாலினுடைய நட்பு, காதல் போன்றவை கூட இளைய தலைமுறையாக இருக்கீங்க. உங்க ஜாதகத்திலே அந்த கொடுப்பனை இருக்குன்னா கிடைக்கும். இது வந்து எல்லாருக்கும் அப்படியே சூட்டபிளா இருக்கும்னு நான் சொல்ல முடியாது. இது ஒரு பொது பலன். மகர ராசியில இருக்கீங்க அப்படின்றதுக்காக ஒரே பலன் எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா நீங்களே அதை கண் கூட பார்க்கலாம். ஒரு ஊர்ல மகர ராசிக்காரங்க இருக்காங்கன்னா, ஒரு 50 பேர் இருக்கிறாங்கன்னா 50 பேரும் ஒரே மாதிரி இருந்துறது இல்லை. 50 பேருக்கும் வெவ்வேறு பிரச்சனை, வெவ்வேறு கஷ்டங்கள், வெவ்வேறு விதமான வாழ்க்கை. இதுக்கெல்லாம் நம்ம வாங்கி வந்து கொடுப்பனைகள் தான். நம்ம ஜாதகத்துல என்ன கொடுப்பனை இருக்கோ அதை அனுபவிக்க பிறந்திருக்கும், அவ்வளவுதான். அது வந்து திருமண வாழ்க்கையில பிரச்சனை, பிரிஞ்சு 2ஆம் தாரம் போகணும்னா அது 2ஆம் தாரம் போய் தான் தீரும். இல்ல முதல் தாரத்தோட மீண்டும் சேர்ந்து வாழணும் அப்படின்னா அதுதான் நடக்கும். பிள்ளைகளால மன வருத்தம் ஏற்படணும் அப்படின்னா பிள்ளைகளால மன வருத்தம் காலம்புறாமே இருந்துகிட்டு இருக்கும். இப்படிதான் நம்மளுடைய கொடுப்பனைகள். ஒருத்தர் வந்து பிசினஸ் பண்ணி பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா பெரிய ஆள் ஆயிடுவார் ஒரு கட்டத்துல. அரசு பணிக்கு போகணும் அப்படின்னு விதி இருந்தா அரசு பணிக்கு போயிடலாம். இதெல்லாம் இல்லாம நம்ம தேடிக்கிட்டு எதுவுமே நடக்கலன்னு உட்காந்து காலத்தை விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய கொடுப்பனைகள் என்ன, நம்மளுடைய கர்மாவா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நமக்குள்ள என்ன திறமை இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு நம்ம அதை செயல்படுத்தணும்னாக சக்சஸ் ஆகலாம். அதுதான் நான் முக்கியமா சொல்றேன். இது ஒரு கைடன்ஸ்க்கான பதிவு தான். இப்போ வந்து இந்த மகரம் ராசியை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கிறதுனால திருமண பேச்சுக்கெல்லாம் கூட நடக்கும். 90 கிட்ஸா இருக்கீங்க, வரன் அமையல அப்படின்னா இந்த நேரத்துல வரன் பாருங்க. அது சாத்தியக்கூறுகள் உண்டு, பாசிபிலிட்டி இருக்கு. அதே போல கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, வாழ்க்கை துணைவருக்கு உடல்நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா குரு வந்து 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் பாவகத்தை பாக்குது. அயன சயன போகஸ்தானம் நல்லா இருக்கு. அந்த வகையில வந்து சுப விரயங்கள் செய்வீங்க. அந்த வகையில வந்து நீங்க மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க. தாம்பத்திய வாழ்க்கையில இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. அதனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும், பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது. பிரிந்தவர்கள் சேருவார்களா என்ற மிகப்பெரிய கேள்விக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் தான் அதற்கான பதில் இருக்கு. ஏன்னா ஜாதகத்தை பார்க்காம ஒரு பொது பலனா நிறைய பேர் கேள்வி கேட்கறீங்க இல்லையா, அதுக்காக தான் இதை சொல்றேன் நானு. இந்த சுக்கிரன் நல்லா இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வேலையில எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருக்கிற வேலையில நீங்க சிறப்பாகவே செயல்படுவீங்க. சொல்ல போனா மேலதிகாரிகளுடைய பாராட்டு, நேம் அண்ட் ஃபேம்லாம் கிடைக்கும். ஆனாலும் உங்களுடைய ஜாதகத்தின்படி சனி வக்கரமா இருக்கு, தசாபுக்தி சரியில்லை, 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோட தசாபுக்தி நடக்குதுன்னா சில பேர் வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னாக்க ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து இந்த சனி 3ஆம் இடத்துல இருந்து வக்கரமாகிறார். ஜூலை 13ஆம் தேதியில இருந்து அப் டு நவம்பர் 28ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய காலகட்டத்துல சனி வக்கர காலம். இந்த சனி வக்கர காலகட்டத்துல சில பேருக்கு நல்ல தசாபுக்தி நடக்காதவர்களுக்கு வேலையில ஒரு மாற்றம் ஏற்படும், இடமாற்றங்கள் ஏற்படும், இடமாற்ற சிந்தனைகள் ஏற்படும். இடமாற்றம் செய்யலாமா அப்படின்னாக்க பொது பலனா சொல்லணும்னா இருக்கிற இடத்துல இருக்கிறது நல்லது. இடமாற்றம் செய்யாம இருக்கிறது நல்லது. வேற வழி இல்லை, வேலையை எடுத்துட்டாங்க, நான் வேற வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னாக்க அப்போ வேலை தேடி கொஞ்சம் போகிற வரலும் நீங்க பினான்சியலி கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு சேமிப்பை ஃபாலோ பண்ணிக்கங்க. அதுதான் ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் பணம் வரும், இருந்தாலும் செலவுகளும் அதிகமாகும். விரயஸ்தானத்தை விரையாதிபதியாக வரக்கூடிய குருவே பார்க்கறதுனால வர்ற பணத்தை விட அதிகமாக தான் செலவாகும். இது இந்த 1 இயருக்குமே சொல்றேன் நான். செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு கடன் வாங்குறதை தவிருங்க அப்படின்றத நான் முக்கியமா சொல்ல வரேன். ஏன்னா செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துல இருக்கும்போது கடனும் ஏற்படும். 2ஆம் இடத்தை பார்க்குது, 2ல ராகு, கடன் வாங்கி கூட கையில பணம் வரும். அதை தவிர்க்கிறது நல்லது. ஒரு திட்டமிட்டு செலவு பண்ணீங்க, திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. யாருக்கிட்டையும் வாக்குவாதம் செய்யாதீங்க, அதுதான் ரொம்ப நல்லது. வாக்கு கொடுக்காதீங்க, வாக்குவாதம் செய்யாதீங்க. புதிய கடன் படாம இருந்தீங்கன்னா பழைய கடனுக்கு கொஞ்சமாவது ரீபேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அழுத்தம் இல்லாம நிம்மதியா ஓட்ட முடியும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். சோ மொத்தத்துல பாத்தீங்கன்னாக்க இந்த சனி வக்கர காலத்துல, குறிப்பா வக்கரத்துக்கான பலன் சொல்லும் போது ராசியாதிபதி வக்கரமாகும் போது உங்களுக்கு தைரியம் குறையும். சில விஷயங்களை பார்த்து நீங்களே கொஞ்சம் ஃபெடப் ஆகிறதுக்கு அல்லது ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இறை வழிபாடை ஃபாலோ பண்ணுங்க. காகத்திற்கு சனிக்கிழமையில உணவு வச்சு சாப்பிடுங்க. எள்ளு உருண்டை தானமா கொடுங்க மற்றவர்களுக்கு சாட்டர்டேல, அது நல்லது. கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அது ஞாயிற்றுக்கிழமை அந்த ராகு காலத்துல கூட நீங்க செய்யலாம், அல்லது சனிக்கிழமைனாக 6 to 12க்குள்ள கால பைரவர் வழிபாடு செய்யுங்க.
அதே போல இந்த சனி வக்கர காலத்துல உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். பண விஷயத்துல உங்களுக்கு கொஞ்சம் பற்றாக்குறை வரும். அதற்காக கடன் படாம முடிந்த அளவுக்கு அதை பேலன்ஸ் பண்றதுக்கு பாருங்க. புதிய கடன் இல்லைன்னா உங்களுக்கு பழைய கடன் சீக்கிரமாவே குறைஞ்சு போயிடும். அதுக்காக தான் நான் சொல்றேன். அதே போல சொத்துக்கள் தொடர்பாக பழைய சொத்து வித்துட்டு புதிய சொத்து வாங்கக்கூடிய எண்ணங்கள்லாம் வரும். இந்த வக்கர காலத்துல அதை அவாய்ட் பண்ணுங்க. வீடு கட்டுமானம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றீங்க, அதுக்கான ஸ்டார்ட் பண்ணலாமான்னா அதையுமே நவம்பர் 28க்கு பிறகு போஸ்ட்போன் பண்ணுங்க. ஏன்னா ஒருத்தரை நம்பி இப்ப போய் பணத்தை கொடுத்துட்டு கட்டுப்பா அப்படின்னாக்க பணத்தை நிம்மதியா வாங்கிக்கிட்டு அப்பா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு அடிச்சுட்டு இருக்கலாம். அல்லது ஒரு சரியான நபரை இந்த நேரத்துல நீங்க கண்டறியாம போகலாம். அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணலாம். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து கட்டுமானத்தை நவம்பர் மாசத்துக்கு பிறகு நீங்க ஸ்டார்ட் பண்றது நல்லது. சோ இப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க 10ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கனால சொந்த தொழில் செய்பவர்களுக்கு எல்லாம் வருமானம் நல்லாவே இருக்கும், பிரச்சனை கிடையாது. மீடியா சார்ந்த துறை, பெண்கள் பயன்படுத்தும் பொருட்கள் தயாரிக்கிறவங்க, ஆடை ஆபரணம், ஃபேன்சி ஸ்டோரு, அழகு சாதன பொருட்கள் விற்கிறவங்க, அழகு நிலையம் இருப்பவர்கள், அதே போல கட்டுமானம் கட்டிடவியல் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு எல்லாம் வருமானம் நல்லாவே இருக்கும். சொந்த தொழிலா செய்யக்கூடியவர்களுக்கு சற்று கூடுதலாகவே வருமானங்கள்லாம் இருக்கும். அதே போல எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், சாஃப்ட்வேர், என்ஜினியரிங் இந்த மாதிரி துறைகளில் இருப்பவர்களுக்கும் ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்கும். ஆர்கிடெக்ட் துறைகளில் இருப்பவர்களுக்கும் வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் வருமானம் நல்லாவே இருக்கும். சில பேருக்கு அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வுக்கான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அல்லது பெரிய கம்பெனில கார்பரேட் கம்பெனில இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு கௌரவம் இருக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல தசாபுக்தி நடப்பவர்களுக்கு சொல்றேன். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யறது அப்படின்னாக்க குறிப்பா சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு தீபம் போட்டு நீங்க நவகிரக வழிபாடு செய்யறது நல்லது. அதுவும் குறிப்பா ஜூலை மாசம் 13ஆம் தேதியிலிருந்து சாட்டர்டேல. மேலும் துவரம்பருப்பு தானம் கொடுக்கறது, ஆடை தானம் செய்யறது, எள்ளுருண்டை தானம் செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க தொடர்ந்து செய்யும் போது சுப விரயங்கள் கொஞ்சம் செய்யறீங்கன்னாக்க அசுப விரயங்களுக்கு இடம் இல்லாம போயிடும். உடல்நலம் பாதிக்கப்படாம இருக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.